Students, today we are going to see monetary policy. Actually, the monetary policy is an important aspect. While we are studying in economics, we should know about what is monetary policy. Monetary policy, Milton Friedman is an important person because he got our Nobel Prize winner. So, monetary policy is a macroeconomic policy. It is not a micro concept, it is a macro concept. Laid by the central bank towards management of money supply and interest rate. ஸோ மானிட்டரி பாலிசிங்கிறது சென்ட்ரல் பேங்க் அப்ளை பண்ணக்கூடியது. எதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அண்ட் இட் இஸ் தி இமேஜ் only demand side of the economy, not of the supply side. Demand side of the economy to achieve macroeconomic policy. This macroeconomic policy gains more important after the Second World War. Milton Friedman got a Nobel Prize award in 1976 for his famous book Monetary History of Commerce. 1930s கிரேட் எக்கனாமிக்ஸ், கிரேட் டிப்ரெஷன், நிறைய டிஃபால்ட் நிறைய கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சமயத்தில் இவரோட புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, நோபல் ப்ரைஸ் வாங்கிச்சு. ஸோ மானிட்டரி பாலிசி என்பது அப்ளை பை த சென்ட்ரல் பேங்க் டு கண்ட்ரோல் மணி சப்ளை அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். He deals with the demand side of economy to achieve monetary policy objectives. Milton Friedman is a Nobel Prize Award 1976 and his famous book Monetary History of United States. You may be expected for a one mark question. So far you have to know 4 important books. Adam Smith book. What's Adam's book? Very good. An inquiry into the natural causes of wealth of nation. Then ஆல்ஃப்ரட் மார்ஷல் புக் என்ன அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸு. ஜேபி சே, அதே மாதிரி மில்டன் ஃப்ரீட்மன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எக்ஸ்பான்ஷனரி வர்சஸ் கான்வென்ஷனரி. ஸோ எக்ஸ்பான்ஷன் அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சீப் மணி பாலிசி. சீப்பாக கிடைக்குதுன்னா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் வெரி லோ. சீப் மணி பாலிசி ஆர் எக்ஸ்பான்ஷன் பாலிசி அப்படின்னா சீப் மணி பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது நம்மளுக்கு நீ ஒரு ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அந்த பிஸ்னஸில் உனக்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது பேங்க்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நிறைய வாங்குவோமா வாங்க மாட்டோமா? வாங்குவோம். ஏன்னா வட்டி குறைவாக இருக்கிறதுனால நிறைய வாங்குவோம். இப்போ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அட் த சேம் டைம் டிமாண்ட் அதிகமாகும் போது சேல்ஸ் அதிகமாகும். Okay, that is what expansionary policy. We are expanding this. So in order to run a country smoothly, they have started expanding a business. Sorry, expansionary policy is, what is the expansionary policy means? Cheap money policy. Cheap money policy. So no interest rate, low interest rate. Okay. So it's increasing in business activities, increase in demand which goes to the growth of a country and domestic product. Contractionary அப்படின்னா என்னன்னா just opposite to the ஓகே. எக்ஸ்பான்ஷனரினா என்ன சொன்னால், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். அப்போ கான்ட்ராக்ஷனாக எப்படி இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது பணப்புழக்கம் நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா பணம் எல்லாத்தையும் பேங்க்குக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தும் போது இவ்வளோ வட்டிக்கு நம்ம கொடுக்கணுமா? ஸோ உடனே போய் கடனை என்ன பண்ணிடுவோம், கட்டிடுவோம் அப்படின்னு கட்டுவோமா? ஸோ பணம்லாம் பேங்க்குக்கு போயிடுமா? ஸோ இன் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இட் இன்க்ரீஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் பேங்க்கில் கொண்டு போய் கடன் வாங்கினதெல்லாம் பே பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அதிக வட்டியின் காரணமாக கட்டிடுவோம். அப்போ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அன்எம்ப்ளாய்டு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ அப்போ மக்கள் கையில் ஸ்பெண்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி என்ன ஆகும், கம்மி ஆகிடும். ஸோ திஸ் லீட்ஸ் டு எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். ஆர் யூ கிளியர் சில்ட்ரன்? ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் யூ ஹாவ் டு நோ. நம்மளுடைய லாங்குவேஜில் நீ இதை புரிஞ்சுக்கோ. எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா சீப் மணி பாலிசி. இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக கிடைக்குது, பேங்க் வட்டி கம்மி. சரி, அதனால் நிறைய கடன் வாங்குவோம். ஏன்னா வட்டி கம்மியாக இருக்கும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம நல்லா டெவலப் ஆகும், டிமாண்ட் அதிகமாகும், க்ரோத் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் ஆப்போசிட் கான்ட்ராக்ஷன். கான்ட்ராக்ஷன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இதில் ஜஸ்ட் ஆப்போசிட். ஆர் யூ கிளியர்? எஸ்.
Then next we have to go see the objectives of monetary policy. Before you have to objectives, two phases of monetary policy: inflation time and another one is a recession. Here the same thing, cheap money policy and bear money policy. சீப் மணி பாலிசினா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், பாரோவிங் இருக்கும், கன்சியூமர்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும், இது எல்லாம் வரும். ஸோ டியர் மணி பாலிசி தான் என்ன சொன்னேன், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்போ வாங்குறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், கன்சியூமர்ஸ் லெஸ்ஸு, பிஸ்னஸ் எல்லாமே குறையும். சரியா? ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. மோஸ்ட் ஆஃப் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் தே ஷுட் பி டைனமிக் இன் மானிட்டரி பாலிசி டு மீட் த எக்ஸ்பேண்டிங் எக்கானமி பை கிரியேட்டிங் சூட்டபிள் எக்கனாமிக் ப்ரப்போஸ். ஸோ நம்மளை போல் இருக்க அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மானிட்டரி பாலிசி இப்படி தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக ரிஜிடாக இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. டைனமிக் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். என்ன, பிகாஸ் நம்மளுடைய பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் அட் த சேம் டைம் வந்து நம்ம எல்லாம் எப்படி சூட்டபிள் பாலிசி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல திஸ் மானிட்டரி பாலிசி ஆக்ட் சம் பவர்ஃபுல் டூல் ஃபார் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். There were 6 important objectives. The one is neutrality, stability and price stability, full employment, economic growth and balance of payment. We'll see one by one. Neutrality of money. So neutral money அப்படின்போது the chief expansion of neutral money or Wested Hake Robertson. ஸோ இந்த 3 பேர் தான் சீஃப் எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் நியூட்ரல் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, எய்ம் அட் நியூட்ரலிட்டி ஆஃப் மணி பிகாஸ் திஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ். மணி நிலையானதாக இல்லாமல் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நியூட்ரலிட்டி ஆஃப் மணிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு யார் ஸ்ட்ரெஸ் பண்ணால், வின்ஸ்டன் ஹேக் ராபர்ட்சன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி இஸ் ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ கோல்டு ஸ்டாண்டர்டை வச்சு தான் இதை நாம் மெஷர் பண்ணுறோம். இஃப் தேர் இஸ் எனி டிஸ்இக்லிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டிஸ்இக்லிபிரியம் இருந்ததுன்னா தட் வில் பி கரெக்ட் ஆட்டோமேட்டிக்கலி பை திஸ் மூமெண்ட்ஸ். ஓகே, விச் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் எக்ஸ்பேண்ட் கரன்சி ஆர் கான்ட்ராக்ட் கரன்சி. அது எப்படி மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதே ரெக்டிஃபை ஆகிக்கிறோம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரிசீவல் எக்ரிமெண்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகும். எப்படி கரெக்ட் ஆகும்? திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பேண்டிங், தட் இஸ் கோல்டு இஸ் கம்மிங். தங்கம் வந்து வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது அப்போ ஒருக்கா அந்த டிஸ்இக்லிபிரியம் ஈக்குவல் ஆகும். அண்டு அதர் சைட் கோல்டு இஸ் கோயிங் அவுட். Gold contract currency and credit when gold is going on. This is what that is disequilibrium. The balance of payment rents stability in exchange rate. Okay, ஒன்றுமே இல்லைடா, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டினா கோல்டு அப்ஜெக்டிவ், ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ். ஸோ கோல்டு ஸ்டாண்டர்டை வச்சு கண்ட்ரீஸோடைய இதை பார்த்துப்பாங்க. டிஸ்இக்லிபிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆயிரும். ஒன்று எக்ஸ்பேண்ட் ஆகும், இல்லை எக்ஸ்பேண்ட் அப்படின்னா கோல்டு இஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா கோல்டு வந்து வெளியே போகிறது. ஸோ இந்த இன்ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி ஆகும், என்ன ஆகும்? ஸோ அதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னா என்ன ஆக போகுது, அந்த ஸ்டேபிள் இல்லாமே இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டேபிள் இல்லாமே இருக்குன்னா ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னா அவுட்ஃப்ளோ அண்ட் இன்ஃப்ளோ ஆஃப் கோல்டு இன் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரெட். லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருக்கோம். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா இட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் தி எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இப்போ அது வேண்டாங்கிறதுனால தான் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், price stability. Price stability is the important objective of monetary policy as be given by the author Keynes and Kristofferson. Okay, Keynes and Kristofferson என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, it promote business activity and ensure equitable in distribution of income. ஸோ ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுது அண்ட் அட் த சேம் டைம் இன்கமையும் வெல்த்தையும் ஈக்குவலாக கொண்டு போகுது. ஸோ ரொம்ப அதிகமாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸும் ஆகாது, ஸ்டாண்ட்டும் ஆகாது. மைல்டு இன்க்ரீஸ் ஆகிறது வந்து இட் இஸ் அ டானிக் ஃபார் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரைஸ் லெவல் கீன்ஸ் சொல்கிறாரு, ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வேண்டாம், கம்மியாக ஆக வேண்டாம், மைல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் போதும். இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்துருப்போம், மைல்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டு டிப்ரெஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் ரேப்பிட்லி. இந்த 1930s 30 million பீப்புள்ஸ் வேர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. இட் அஃபெக்ட்ஸ் அ கண்ட்ரி, இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் அ கண்ட்ரி.
ஸோ இட் அச்சீவ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த கோல் ஆஃப் மானிட்டரி பாலிசி. அப்போது நீங்கள் ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணினதுனால தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறது கீன்ஸோடைய வியூ. அவருடைய புக்கில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த புக்கு 1936 தான் வந்து 1936 பப்ளிஷ் பண்ணார். ஃபேமஸாக இருந்தது இவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணுன்றது ஒரு கோல். ஸோ இது எந்த புக்கில் சொல்லியிருக்காருன்னா ஜென்ரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி வி லேர்ன் அபவுட் திஸ் நேம். சரியா? ஸோ ஏற்கனவே 2-3 புக் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம், அதே போல் கீன்ஸோடைய புக்கும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி இஸ் எக்கனாமிக் க்ரோத், வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ரியல் பர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீசஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் இட். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் ரியல் பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வாட் இஸ் மீன் பை ரியல் பெர் கேபிட்டா இன்கம்? திஸ் ஷுட் பி இன்க்ரீஸ். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? இட் இன்க்ரீஸ் அவுட்புட் ப்ரொடக்ஷன் அண்ட் திஸ் சாட்டிஸ்ஃபைட் ஹியூமன் needs. Is it not next to one equilibrium in and maintaining equilibrium between demand for money and production capacity? ஈக்குவலிபிரியம் டிமாண்ட் சைடும் சப்ளை சைடும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஓகே, ப்ராப்ளம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி இஸ் அ க்ரோத் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட். ஃபாஸ்ட் ஸ்பீடில் வந்து அது இருந்தது தான் மெயின் காரணம். ஸோ இட் வாஸ் ஃபெல்ட் அட் இன்க்ரீஸிங் எ டெஃபிசிட் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரெடியூஸ் எபிலிட்டி ஆஃப் எக்கானமி டு அச்சீவ் அதர் அப்ஜெக்டிவ்ஸ். இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் டெஃபிசிட்டாக பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னும் போது ஈக்குவலாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கண்ட்ரியோடைய எபிலிட்டி குறைஞ்சி போயிடுறதுன்னு அர்த்தம். ஸோ இட் இன்டர்னல் அஃபெக்ட்ஸ் தி அதர் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ அதோடைய இது எப்படி இருக்கும்? இம்போர்ட் அஃபெக்ட் பண்ணும். இம்போர்ட் அஃபெக்ட் பண்ணும்போது டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ மெயின்டைனிங் ஈக்குவலிபிரியம் in balance of payment is an important for. So these are the 6 important objectives of a monetary policy. Neutrality of money ரொம்ப அதிகமாக வேணாம், கம்மியாகவும் கீழே போக வேணாம், நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. and the next one is a stable exchange rate. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ரேட் அதாவது ஃபேவரபிள் பிளான்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கணும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குன்னு சொன்னது இல்லையா? ஸோ அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வேண்டாம், ஃபுல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வேண்டாம், ஜாஸ்தியாகவும் இருக்க வேண்டாம், அதிகமாக இருக்க வேண்டாம். சரியா? ஸோ அண்டர் க்ரோத் ஈக்குவலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் பேங்கிங் செக்டர். சரியா? ஸோ இப்போ நம்ம கண்ட்லேருந்து நியூ இடத்துக்கு நம்ம பணம் போடுறோம். நேரடியாக கையில் கொடுக்காம செக்காக கொடுக்காமையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்க அக்கௌண்ட் நம்பரு அந்த பேங்க்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடை வாங்கிட்டோன்னா நம்ம இதில் நம்ம பேங்க்கு நம்மளுடைய மொபைலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ ஆன்லைன்லேயே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். தட் இஸ் கால்ட் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் இ பேங்கிங் சிஸ்டம். ஓகே, இது வந்து டைமும் ரொம்பவே கம்மியாக சேவ் ஆகுது, லோவர் காஸ்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட். ஓகே, நெஃப்ட்டுங்கிறது என்னென்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோ. யூ மே பி எக்ஸ்பெக்டட் ஃபார் ஒன் மார்க் கொஸ்டின். நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆர்டிஜி இஸ் நத்திங் பட் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகே, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். Actually, this interbank and transport system, we are having only 2 systems. One is NEFT and RTGS. Okay, interbanking அப்படின்னா ஒரு பேங்க்லேருந்து வேறு எந்த பேங்க்குக்குமே நம்மளுடைய பணத்தை வந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். வெறும் நம்மளுடைய பிரான்ச் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்துட்டு, அதாவது எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த பிரான்ச்சஸ்க்கு மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஸ்கூல்லலாம் க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நீ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் உனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருந்து வேறு எந்த பிரான்ச் அவனோட சென்னையில் இருந்தாலும் சரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் எங்கே இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த சேம் டைம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஐசிஐசிஐ பேங்க்குக்கு உன்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? முடியும். ஸோ தட் இஸ் வாட் இன்டர் பேங்கிங் சிஸ்டம். ஓகே, இதில் 2 டைப்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம்.